1948க்கு பிறகு இலங்கையில் வந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2022 இலங்கை இருக்கிறது தான் பிரச்சனை. கிட்டத்தட்ட 51 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான கடன் இலங்கை கொடுக்க வேண்டும். இந்த வருடத்தில் மட்டுமே ஒரு 7 பில்லியன் அமெரிக்க டாலர் வேணும். 2026க்குள்ள 25 பில்லியன் அமெரிக்க டாலர் வேணும். ஸோ இதை எப்படி இலங்கையால் இப்போ கொடுக்க முடியும்? அப்படி கொடுக்க முடியலைன்னா என்ன மாதிரியான நடவடிக்கையில் உலக நாடுகள் ஈடுபடுவார்கள்? இந்த கேள்வியை உலக நாடுகள் எல்லாருமே அவங்கவுங்க மீடியாவில் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைய இலங்கையினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத யாருமே யோசிக்க மாட்டேங்காங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் போட்டிருக்கிற சில பல தடைகள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வாரத்துக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லாட்டி அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அப்படிங்கிறது எல்லாமே விடுப்பு கொடுத்துருக்கு, லீவு கொடுத்துட்டாங்களாம். எதுக்குப்பா லீவ் அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா நீங்களாம் வர்றதுக்கு நிறைய பேருந்து வாகனங்கள் எல்லாமே ஏற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். ஸோ அப்படி வாகனங்கள் இயக்குவதற்கான போதுமான கச்சா எண்ணெய் நம்மகிட்ட இல்லை, பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஆன்லைனாகவே கிளாஸ் நடத்திக்கோங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஆன்லைனில் கிளாஸ் நடத்திக்கோங்க அப்படின்னு சொன்ன அறிவிப்புக்கு கீழே அவங்க இன்னொரு லைனும் சேர்த்துருக்காங்க, கரண்ட் இருக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். ஸோ அங்கே கச்சா எண்ணெய் அதாவது பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது கிடையாது. அதே நேரத்தில் அங்கே கரண்ட் அப்படிங்கிறதும் இல்லை. மின்சாரமும் இல்லாமல் பெட்ரோல் டீசலும் இல்லாமல் ஒரு நாடு இயங்குகிறது அப்படின்னு சொன்னால் அது எப்படி இயங்கும் அப்படிங்கிறத நீங்களே கேள்வியாக குறித்து வச்சுக்கோங்க. பல கிலோமீட்டர் அளவுக்கு ஆட்டோ, டாக்ஸி இதெல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். எங்கள் இலங்கையில் பெட்ரோல் டீசல் வாங்குறதுக்கு பல நாட்கள் 1, 2, 3 தினங்கள் கியூ நிற்கிறக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே புதுசாக நிறைய விதமான தானங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்படுதான். பலாப்பழ தானம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்படுது. என்ன மாதிரி தெரியுமா? அதாவது இந்த கியூ நிற்கிறாங்கல்ல, நிறைய டிரைவர்ஸாக இருப்பாங்க, இல்லாட்டி அந்த வாகனத்தினுடைய உரிமையாளராக இருப்பாங்க. அவங்க ஒரு தினங்கள் 20 மணி நேரம், ஒரு 48 மணி நேரம் இப்படிலாம் கியூ நிற்கும்போது அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான தேநீர், அவங்களுக்கு தேவையான உணவு இது எல்லாத்தையுமே கொடுப்பதற்கு அங்கே கொஞ்சம் மனிதர்கள் முயன்று வருகிறார்கள். அவங்களுக்கு தேவையான டீ, காஃபி கொடுப்பதற்கும் நிறைய கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே அந்த மாதிரியான உதவிகள்லாம் செய்து வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை உங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஊரில் ஒரு ஃப்ளட்டு வந்தாலோ இல்லாட்டி இயற்கை பேரிடர்கள் பெரிய அளவு நம்ம ஊரை பாதித்தாலோ இந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்திருக்கு. நமக்கு வரவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் பெட்ரோல் டீசலுக்காக வெயிட் பண்ணக்கூடிய அந்த மனிதர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை, அதுவும் அந்த 2 தினங்கள் அங்கே வெயிட் பண்ணினாலும் பெட்ரோல் டீசல் கிடைக்குமா அப்படிங்கிறதே இப்போது கேள்விக்குறியாக இருக்குது. 3 தினங்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் மட்டும்தான் இலங்கையினுடைய கையிருப்பாக இருக்குது. இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது ஜூன் மாதம், ஜூலை மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா 3 கப்பல் இல்லாட்டி 5 கப்பல் மட்டும்தான் பெட்ரோல் டீசலை கொண்டு வந்துட்டு இருக்காங்களாம். மீதம் இருக்கும் கப்பலுக்கு போதுமான பணம் கொடுக்காத காரணத்தினால் 500 மில்லியன் அமெரிக்க டாலர், 700 மில்லியன் அமெரிக்க டாலர் இப்படின்னு சொல்லி மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர் தேவைப்படுகிறது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கப்பலால் பெட்ரோல் டீசலை இங்கே கொண்டு வர முடியும். ஸோ இப்படி எந்த விதமான பைசாவும் இல்லை, பணமும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இந்த வருடத்திற்கான கடன் தொகையை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏப்ரலே அறிவிச்சிட்டாங்க இலங்கை. அப்படின்னா கொடுக்க மாட்டோம்னா என்ன, எங்கள் நாடு திவால் ஆயிடுச்சு, எங்களால் கொடுக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி 2026 அப்படிங்கிறதுக்குள்ளே அவங்க 25 பில்லியன் அமெரிக்க டாலரை கொடுக்கணும். இந்த வருடம் 7 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொன்னோம். 7 பில்லியன் அமெரிக்க டாலரில் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கூட இப்போ அவங்க கைட்ட எதுவுமே இல்லை. 1 பில்லியன் இருந்தால் இப்போ இலங்கையினுடைய அந்த ஒரு பெட்ரோல் டீசலினுடைய பிரச்சனையாவது கொஞ்சமாக ஓய்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு கட்டத்தில் இது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நிறைய பேர், நிறைய இளைஞர்கள் அங்கே பிரைன் ட்ரைன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமூகம் வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துட முடியாதா அப்படின்னு சொல்கிற சம்பவங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நேற்று ஒரு மரண செய்தி, அந்த மரண செய்தி வாசிக்கும் போது சாதாரணமாக அது ஒரு மரண செய்தின்னு சொல்லி கடந்துட முடியாது. பணம் இல்லாததால், 150 ரூபாய் இல்லாததால் ஒரு மரணம் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்மளால் உணர முடியுமா? எப்படி தெரியுமா? ஒரு பர்சன், நல்லா படித்த ஒரு இளைஞன், அவங்க வீட்டில் அவர் மட்டும்தான் வேலைக்கு போகிறார், வேறு வழி இல்லை. மீதம் இருக்கும் எல்லாருமே வேலைக்கு போய் அந்தளவுக்கு பணம் கிடைக்கல. ஸோ ரொம்ப தூரம் போய் தான் அவர் என்ன செய்யணும், வேலைக்கு போகணும். அப்படி ரொம்ப தூரம் போகும்போது எப்போதுமே பேருந்தில் போவாராம். பேருந்தில் போயிட்டு வர்றதுக்கு 150 ரூபாய் ஆகுமா இலங்கை பணம். ஆனால் அதே இது ட்ரெயின் சர்வீஸில் போனாங்கன்னா 25 ரூபாய்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி 25 ரூபாய் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கார். 3 மணி நேரம் கழித்து தான் அந்த ட்ரெயின் அப்படிங்கிறது வந்திருக்கு. நிறைய கூட்டம். அந்த கூட்டத்தில் அவர் அப்படியே கீழே விழுந்து, யாரோ தட்டி விட்டு கீழே விழுந்து இறந்துட்டார். ஸோ அவர் கையில் 150 ரூபாய் இருந்தது என்றால் அவர் வீட்டுக்கு போயிருப்பார். பேருந்துலையோ இல்லை 200-250 ரூபாய் இருந்துச்சுன்னா டாக்ஸி பிடிச்சாவது போயிருப்பார். வேறு வழியே இல்லை, நமக்கு இதுதான் வழி. நல்ல ஒரு இளைஞர், படித்த ஒரு இளைஞர், வேறு வழியே இல்லை, இதுதான் வழி அப்படின்னு சொல்லி 25 ரூபாய்க்காக போய் அவருடைய உயிர் போனது அப்படின்னு சொல்லும்போது இதை விதின்னு சொல்லவா, இல்லை கவர்மெண்டினுடைய மிகப்பெரிய அவலம் அப்படின்னு சொல்லவா? இதே மாதிரி நிறைய விதமான இறப்புகள் அப்படிங்கிறது தினந்தோறும் இலங்கையில் பதிவு செய்யப்படுகிறது. ப்ராஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது 30% அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் வேறு வழி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது.
அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். வியாபாரிகள் சொல்லவே முடியலை. அவங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கூடுதலாக கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக அடுத்ததாக ஒரு டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, காய்கறி சந்தைகளில் அப்படிங்கிறது மலைக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க காய்கறியை, அந்த மலைக்கறி அப்படிங்கிறது குவிந்து கிடக்கிறதா. என்னடா எங்கேயுமே பணம் இல்லையா, இல்லை ஏன் குவிந்து கிடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும்ல. அந்த சந்தைக்கு வர்றதுக்கு மக்களிடம் போதுமான பேருந்து வசதிகள் இல்லை. அப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்கக்கிட்ட பெட்ரோல் டீசல் இல்லை. ஸோ மலைக்கறி அங்கே வந்துருச்சு, சந்தைக்கு வந்துருச்சு, அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மலைக்கறியினுடைய விலை உயர்வும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒரு கனெக்டட் தான். ஒரு இடத்துல ஒரு செயினுடைய ஒரு கண்ணி சரியாக ஒர்க் ஆகலைன்னா அந்த செயின் ரியாக்ஷனே முழுவதுமாக பாதிப்படைகிறது அப்படிங்கிறதுக்கு இலங்கை சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்களால் தேங்காய் கூட உற்பத்தி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு தேங்காய்க்கு 200 ரூபாயாம். ஒரு தேங்காய்க்கு 200 ரூபாயாம். இலங்கை ஒரு தீவு நாடு. அந்த தீவு நாடு அப்படின்னு சொல்லும்போதே அங்கே தென்னை மரங்கள் அப்படிங்கிறது கூடுதலாக பயிரிடப்படும், இல்லாட்டி அங்கே தான் வளரும். அப்படிப்பட்ட இலங்கையில் இப்போ தேங்காய் அப்படிங்கிறதும் ரொம்ப டிமாண்டாக மாறி இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகும் போது இன்னும் கொஞ்சம் வருடங்கள் இப்படியே போனது என்றால் 2025லலாம் தேங்காவை நாங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இலங்கைக்கு தேவையான அரசாங்கம் அமைந்து விட்டதா? புதிய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார், புதிய அமைச்சர்கள் வந்துட்டாங்க, இதெல்லாம் சேர்ந்து இலங்கையை கொஞ்சம் முன்னெடுத்து செஞ்சு விட்டதா அப்படின்னு கேட்டால் இலங்கைக்கு உதவுவதற்கு இப்போது தயாராக எந்த நாடும் இல்லை. இந்தியா மட்டும்தான் கொஞ்சம் உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. சீனாட்ட கொஞ்சம் உதவிகள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜப்பான் உதவிகள் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன நேரத்தில் உக்ரைன் பக்கமாக ஜப்பானுடைய பார்வை மாறிடுச்சு. ஸோ இலங்கைக்கு உதவக்கூடிய நாடின் பட்டியலில் இந்தியா மட்டுமே முன்னிலையில் இருக்கிறது. நேற்று ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டை வச்சுட்டு ட்விட்டரில் அதை அறிவிக்கிறார். அது என்னன்னா, எப்பா இலங்கை பற்றியான அந்த எங்கள் டிஸ்கஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, சீக்கிரமாக இலங்கைக்கு உதவுறதுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர நம்ம பக்கம் இருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி இயற்கை எரிவாயோ இல்லாட்டி கச்சா எண்ணெயோ நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த உறுதி இல்லை. இதனாலேயே இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு கவலை வந்திருக்கிறது. என்னடா இந்தியா கூட இன்னும் உறுதி சொல்லலையே, அடுத்த ஒரு வாரத்துக்கு நமக்கு தேவையான கச்சா எண்ணெய்க்கு நம்ம எங்கே போவோம் அப்படிங்கிறது தான். சுகாதாரத்துறை அப்படிங்கிறது முழுவதுமாக முடங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு அபாய எச்சரிக்கை இன்று இலங்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சுகாதாரத்துறை அப்படிங்கிறது முடங்கிவிட்டது என்றால், மருத்துவமனைகள் அங்கே மூடப்படுகிறது என்றால், எப்படி அரசாங்கத்தினுடைய பள்ளி கல்லூரிகள் இன்று மூடப்பட்டிருக்கிறதோ, 2 வாரம் மூடப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி மருத்துவமனை மூடப்பட்டது என்றால் அங்கே நடக்கும் அவல நிலையை யாராலையுமே விவரிக்க முடியாது. அடுத்ததா அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களுக்கு பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் எல்லாருமே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. சில நேரங்களில் அரசாங்க ஊழியர்களிடம் மக்கள் வந்து சில கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் தவறாக ஏதாவது பதில் சொன்னாலோ மக்கள் அரசாங்க ஊழியர்களை தாக்குவார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ தாக்குவார்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க, வேறு வழி இல்லை. பொதுமக்கள் அவங்க கோபத்தில் இருக்காங்க. ஸோ அரசாங்கத்தின் மீதான கோபம் அரசாங்க ஊழியர்களை தான் பாதிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது ஒரு சுற்றறிக்கையாக மாற்றப்பட்டிருப்பதாக செய்தி ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டில் என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே இலங்கையில் நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். 180 நாள் கடன் அடிப்படையில் எங்களுக்கு கச்சா எண்ணெய் தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் இப்போது இந்தியா, சீனா போன்ற நாடுகளிடம் வைத்திருக்கிறது. ஸோ 180 நாட்கள் எப்படியாவது எங்களுக்கு கடன் உதவி நீங்கள் தந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நடக்கவில்லை என்றால் நேரடியாக ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை நம்ம இறக்குமதி பண்ணலாமா, ரஷ்யா அதுக்கு தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிற கோணத்திலும் இந்த டிஸ்கஷன் ஓடுவதாக கூறுகிறார்கள். ஸோ ரஷ்யா ஒருவேளை இவங்களுக்கு நான் கச்சா எண்ணெய் தருகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட இவ்வளோ நாள் ரஷ்யாவிடமிருந்து வாங்காத இலங்கை திடீர்னு ரஷ்யாவிடம் வாங்கும்போது அமெரிக்காவினுடைய கோப பார்வை இலங்கையின் பக்கம் திரும்பும். ஆல்ரெடி இந்த ஒரு பிரச்சனைக்கு கோத்தபய ராஜபக்சேவாக இருக்கட்டும், ராஜபக்சே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் சிட்டிசனாக இருக்கட்டும், இவங்க தான் இலங்கை இந்த அளவுக்கு படு பாதாளத்திற்கு செல்வதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அமெரிக்காவை கோபப்படுத்தும் விதமாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் ஏதாவது இறக்குமதி பண்ணினாங்கன்னா இன்னும் இலங்கையினுடைய நிலைமை பாதிக்கும். அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய ராஜபக்சே ஃபேமிலியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது. ஏன்னா அதே ராஜபக்சே ஃபேமிலியில் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் எடுத்தவங்க தான் எங்கே வந்து அங்கே அரசியல் நின்றுனாங்க. இதே இலங்கையில் அரசியல் நின்று மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளராகலாம் இருந்தாங்க. அது எல்லாம் மறந்து இப்போ இலங்கை மக்கள் ராஜபக்சே ஃபேமிலியை மறுபடியும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற கேள்விக்கு நிச்சயம் இல்லை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சமுதாயம் பெரிய அளவு இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன், பலாப்பழ தானம் அப்படிங்கிறது, பலாப்பழ சோறு அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த நேரத்தில் அவங்க இன, மத, ஜாதி இது எதையுமே பார்க்காம உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. கஷ்டம் வரும்போது தான் நம்மளை விட்டு இருக்கக்கூடிய அந்த பிரிவினை அப்படிங்கிறது நம்மை விட்டு அகலும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃப்ளட்டு வர்ற நேரத்தில் நம்ம யாருன்னு பார்க்க மாட்டோம். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கா, உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு தான் சொல்லி கேட்போம். ஸோ அதே ஒரு நிலைமையில் இலங்கை மக்கள் இருப்பதால் இலங்கை மக்களுடைய இந்த உதவிகளை கையாள்வதற்கும், அதாவது இப்போ இலங்கை மக்களாக தானமாக சில பல உணவுகள் எல்லாமே கொடுக்கும்போது அரசியல்வாதிகள் வந்து அங்கே நிற்கிறாங்களாம். எங்களுடைய பொறுப்பில் தான் இது வந்திருக்கு, பிச்சை எடுக்கிறாங்க. அதாவது மக்கள் கொடுக்கும் தானத்தை நான் தான் கொடுத்தேன், என்னுடைய அரசியல் நான் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க.
எல்லா ஊர்லேயும் ஸ்டிக்கர் ஓட்டுற அரசியல்வாதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிங்கிறது இலங்கையும் ஒரு ஓமையாக இருக்கிறது. அடுத்ததா ஸ்ரீலங்காவினுடைய ஏர்லைன்ஸ், அரசாங்கத்தினுடைய ஏர்லைன்ஸ். எப்படி நம்ம ஏர் இந்தியா அப்படின்னு சொல்கிறது நஷ்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தனியாருக்கு கொடுத்தோமோ, அதே மாதிரி இலங்கையினுடைய ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறதும் நஷ்டத்தில் தான்ப்பா இருக்குது, வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ சீக்கிரமாக இலங்கை ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு செய்தி வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தனியார் மயமாக்கப்பட போகிறார்களா, இல்லை இந்த கொஞ்சம் தீவுகளை இலங்கை வித்தது மாதிரி அவங்களுடைய ஏர்லைன்ஸையும் விற்க போகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம முன்னே வந்து நிற்கிறது. அடுத்தா நான் சொன்ன அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தான். இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நிறைய கியூ நிற்கிறாங்களாம். எதுக்காக கியூ நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டால், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கடவுச்சீட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த பாஸ்போர்ட் அப்ளை செய்கிறது எதுக்கு இவ்வளோ கியூ நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நிறைய 3 லட்சத்துக்கும் அதிகமான பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கடந்த சில மாதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 60,000 நபர்கள் தான் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். மீதம் இருக்கும் நபர்கள் எல்லாருமே இந்த பாஸ்போர்ட்டை இப்போதைக்கு தற்காலிகமாக வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். ஸோ ஒருவேளை இந்த நாட்டில் பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டியிருக்கும், அப்போ நமக்கு தேவையான பாஸ்போர்ட் தேவை, அதனால் நம்ம பேனிக்காக ஆகி இங்கே வாங்கி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். பல நபர்களும் அவங்களுடைய நாட்டை, அவங்களுடைய வீட்டை பாதுகாப்பதற்காக நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய இந்த நேரத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் தேவையில்லாத ஒரு கூட்டம் வருகிறது. ஸோ பயந்து பாஸ்போர்ட்டை சும்மா வாங்கி வைக்கிறதுக்கான ஒரு கூட்டம் வருது. இதனால் அரசுக்கு பெரிய செலவினங்கள் வருகின்றன. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த கடவுச்சீட்டு ஆஃபீஸ்க்கு வராதிங்கப்பா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வர இலங்கை அரசாங்கம் விடுத்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கோரிக்கை தான். அரசாங்க ஊழியர்களை அடிப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு யாரும் வராதிங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். சில அமைச்சர்கள் எப்போ பெட்ரோல் டீசலுக்கு இவ்வளோ பெரிய கியூ நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஸ்கூல் காலேஜஸை திறக்காதீங்க, ஆன்லைன் கிளாஸ் நடத்துங்க, ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் கரண்ட் இருக்கிறவங்க மட்டும் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இலங்கையினுடைய அந்த நிதி நிலைமையும் அவங்களுடைய அந்த கையாளாகாத அரசியலும் இருக்கிறது. ஸோ இன்னும் பல செய்திகள் அப்படிங்கிறது இந்த இலங்கை சுற்றி நடப்பது எல்லாமே உலக அரசியலை மையப்படுத்தி தான். இலங்கை ஆட்சி செய்வதற்கு சீனா தயாராகி கொண்டிருக்கிறது, இலங்கையை அடிமைப்படுத்துவதற்கு அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்கிறது, இலங்கைக்கு உதவுவதற்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மும்முனை போட்டி இலங்கைக்கு மத்தியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 4வது ஒரு ஆளாக ஜப்பானும் வந்து சேர்ந்துக்கிறாங்க அப்பப்போ. இப்போ சீனா இலங்கைக்கு உதவாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இலங்கை அரசாங்கத்தாலே சொல்ல முடியல. ராஜபக்சே ஃபேமிலியால் ஏன் இலங்கை இன்னும் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்ல முடியலை. இவ்வளோ நம்பினமே சீனா நம்மளை கைவிரித்து விட்டார்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ளுணர்வு மட்டும்தான் இப்போ இலங்கை மக்களுக்கு இருந்து வருகிறது. சொல்லப்போனால் இதுக்கு மேலேயும் சீனர்களை நம்பினால் நம்ம ஏமாற்றப்படுவோம் அப்படிங்கிறத இப்போ இலங்கை மக்கள் உணர்ந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நாம் உணர்வோம், நம்புவோம். இப்படியே போச்சுன்னா இலங்கை மக்களுக்கு உதவிகள் எதுவும் கிடைக்காமல் போனது என்றால் திவாலான இலங்கை கடனாளியாக மாறி மறுபடியும் கடனுக்கு வட்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய வீழ்ச்சிக்கு வந்து விடுவார்கள். பல நாடுகள் ஒன்றிணைந்து இலங்கையை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். இலங்கை மீண்டு எழுமா இல்லை மீண்டும் விழுமா அப்படிங்கிறத காலம்தான் சொல்ல வேண்டும், இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் தான் சொல்ல வேண்டும். பார்க்கலாம். நாடுகள் போருக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட நாடுகளுடைய வாழ்வுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத கண்முன்னே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸுக்கு தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.